திருப்பரங்குன்றம் திருக்கோயிலை பொறுத்தளவில் நேற்றைக்கு அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி மதவாதம், இனவாதம், மொழிவாதம் என்ற ஒரு பிரச்சனையை, பிரிவினையை ஏற்படுத்த நினைத்தார்கள். இது வேறு வட மாநிலங்கள் வேண்டுமென்றால் இதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அமையக்கூடும். எச் ராஜா, அண்ணாமலை போன்றவர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், எங்கள் முதல்வர் எங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கின்றார். நீங்கள் வட மாநிலங்களைப் போல் இங்கும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். இங்கே இருக்கின்ற முதல்வர் உறுதிமிக்க முதல்வர், இரும்பு மனிதர். எங்கு கலவரங்கள் ஏற்பட்டாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்க தயாராக இருக்கின்றார். அறநிலைத்துறைக்குன்னு சொல்லி ஒரு அமைச்சரை வச்சிருக்கீங்க, அறவை காட்டு அமைச்சர். எப்ப பார்த்தாலும் பொய்யா பேசிக்கிட்டு இவர் இந்து அறநிலைத்துறை அமைச்சரா, இல்லாட்டி பேசாம நான் இஸ்லாமியருக்கான அமைச்சர்னு ஓப்பனா சொல்லிட்டு போங்களேன் சார். யாரும் உங்களை என்ன கேட்க போறா? இது எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தான். ஆனா மக்களாவது புரிஞ்சுக்கிடுவாங்கல்ல. இப்ப நீங்கெல்லாம் எப்படி நடிக்கிறீங்க, எப்படி பொய் சொல்லிக்கிறீங்கன்னு சொல்லி மக்கள் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்கல்ல. அல்லாவையும் முருகனையும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அல்லாவுக்கும் முருகனுக்கும் எந்த ஆபத்தும் இல்லை, மக்களுக்கு தான் ஆபத்து. நீங்க இதை வந்து ஒரு ஹிந்து முஸ்லீம்ங்கிற ஒரு மத பிரச்சனையா நீங்க கொண்டு வர்றீங்க. அண்ணன் தம்பியா, அக்கா தங்கச்சியா, சகோதரத்துவமா பழகிக்கிட்டு இருந்த இந்து முஸ்லிம்களுக்கு இடையேவும் ஒரு பிரிவினையை நீங்க ஏற்படுத்திட்டீங்க. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க சங்கடப்படுறாங்க. இவ்வளவு விஷயம் போய்கிட்டு இருக்கு, பேச மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க எல்லாம் மேல இருக்கீங்க, எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட சாதாரண மக்கள் தான். எத்தனையோ பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு முருகனுக்கும் அல்லாவுக்கும் பிரச்சனை இல்லை, இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் தான் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஆனா என்ன சார் ஆட்சி நடத்துறீங்க? என்ன சட்ட ஒழுங்கு நடக்குதுங்க? சந்தி சிரிக்குது. நல்ல கஞ்சா விற்கிறவன், வெடிகுண்டு விற்கிறவன், ரேபிஸ்ட், இவங்களுக்கு மட்டும் தான் நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்களா? இது ஜனநாயக நாடு. மக்கள் வந்து எழுத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்கு. இன்னைக்கு நாங்க போராடித்தான் எங்களுடைய உரிமையை மீட்கணும்னு சொன்னா அறவழியில போராடி நாங்க எங்களுடைய உரிமை மீட்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. போராடுறதுக்கு எங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்கு. இன்னைக்கு நீங்க 144 போட்டு இருக்கிறீங்க. இது எத்தனை நாளைக்கு நீங்க போடுவீங்க? இன்னும் இதுக்கு அடுத்து இன்னொரு தடவை யாரும் போராடணும்னு அறிவிக்க மாட்டாங்களா? சொல்லாம கொள்ளாம ஒன்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா நீங்க என்ன செய்வீங்க? மேல கோயிலுக்கு போறதுக்கும் தர்காவுக்கு போறதுக்கும் நீங்க தடை கொடுத்துருக்கீங்க. எத்தனை நாளைக்கு வந்து மக்களை வந்து நீங்க இழுத்து பிடிச்சு வச்சிருக்க முடியும்? இதனால ஆட்சிக்கு தான் கெட்ட பேர் ஆகுது. மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிற ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க வந்து ரெண்டு சைடுமே எங்களை வந்து பிரிக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில அமைப்புகள் வந்து இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு காணாம போயிடும். டெய்லி பார்த்தோம்னா என்னைய வந்து ஏதாவது ஒரு ஊர்ல 2 பேர் 3 பேர் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை மீடியா வேண்டாம் மறைக்கலாம். சோசியல் மீடியாவிலையும் அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து டெய்லி வந்து எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணணும்னு வெளியே வந்துகிட்டு தான் இருக்கு. இதையெல்லாம் வந்து இங்க இருக்கும் ஆளும் அரசாங்கம் தான் இவங்களை பூரா கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா கண்ட்ரோல் பண்ணாம அப்படியே அவுத்து விட்டதுனால இன்னைக்கு மக்களுக்கே வந்து ஒரு பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. நம்ம வீட்டு பக்கத்துல யார் இருப்பாங்களோ என்னமோன்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு மக்களுடைய மனநிலையை நீங்க கொண்டு வந்துட்டீங்க. இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.